ஸோ செகண்ட் ஹாஃபாக அவருக்கு அந்த அந்த கடவுள் நிலை அடையிறது சூப்பராக வந்திருக்கு. இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டாக இருந்துச்சு. இது வரையும் நான் அந்த மாதிரி மூவி பார்த்ததில்லை. பட் ரியலி சூப்பர். நல்லா இருந்துச்சுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட அதாவது பார்ட் 1ஓட பார்ட் 2 சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னு நம்ம சொல்லலாம். அது கண்டிப்பாக இப்போ கன்னட ஃபிலிம்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம தமிழ் சினிமா தவிர்த்து மற்ற எல்லா சினிமாவும் நல்லா பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாகவே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் அருமையாக இருந்துச்சு சார். டேரக்ஷன் எப்படி இருந்தது அவரோடது? புரியல. ரிஷப் ஷெட்டியோட டேரக்ஷன் அருமையாக பண்ணியிருந்தார் சார். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். இது அதுவும் லேகிங் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் காமெடியெலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபாக அவருக்கு அந்த அந்த கடவுள் நிலை அடையிறது சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த புலி வர்றது அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் டைமில் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. படம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு திருப்தியாக பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக வந்த நம்ம தமிழ் சினிமாலாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மனநிறைவாக இருக்குது. பார்த்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். பசங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். தேர்ட் பார்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட் 2 பார்ட் நல்லா இருந்ததுனால தேர்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். அதை விட இது இன்னும் நல்லாவே இருந்தது. டைம் நல்லா இதுவாச்சு. வந்ததுக்கு நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா பயங்கரமாக இருந்தது அவரோட ஆக்டிங். நல்ல டைரக்ஷன், நல்ல ஆக்டிங்கு, கதை சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா விஎஃப்எக்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங்லாம் வேறு லெவல். சீரியஸாக அடிச்சுக்க ஆளே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டாக இருந்துச்சு. இது வரையும் நான் அந்த மாதிரி மூவி பார்த்ததில்லை. பட் ரியலி சூப்பர். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரையும் பார்த்ததில்லை. பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பெஸ்ட்டாக இருக்குது. எப்படி கன்னட படம்லாம் அது ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. அது இது கம்பேரிசன் வேண்டாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க ஸ்டைலில் சூப்பராக எடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நான் 5th டைம் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். டைரக்ஷன் அண்டு ப்ரொடியூசர், மியூசிக் இஸ் எவ்ரிதிங் இஸ் குட். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். ஃபஸ்ட் பார்ட்டோட இது பெஸ்ட்டாக இருந்தா? ஃபஸ்ட்டு பார்ட்டு பெஸ்ட்டு. திஸ் இஸ் 2 பெஸ்ட். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி. டைரக்ஷன் நல்லா இருக்குது. சூப்பர் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்குண்ணா படம். சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆக்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அவர். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. செம கூஸ் பம்ப்ஸ். சூப்பர் படம். ஃபஸ்ட் பார்ட்டோட இது எப்படி இருந்தது? பெட்டராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல். சூப்பராக இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 சூப்பராக இருக்குது. மக்கள் நல்லா விரும்பி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துக்கிறேன். இது அதை விட சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் நிறைய பேர் வந்து நான் அந்த அளவுக்கு இல்லைன்றாங்க. ஆனால் அதை விட இது வேறு லெவலில் இருக்குங்க படம். இப்போ சாப்டர் 2 தான் வெயிட்டிங்கு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் எப்பவுமே ஆக்டிங் ஃபஸ்ட்டு ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பஞ்சுருளி உள்ளே வர கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணார் அவர். இதுலேயும் சூப்பராக பண்ணிடுறாரு. இது அதோட சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பர். எக்ஸலண்ட் மூவி. ஸ்டோரிலாம் சூப்பர். டைரக்ஷன் எக்ஸலண்ட்டு. கேமரா எல்லாமே சூப்பர். நல்லா பண்ணியிருந்தார் ஹீரோ. எக்ஸலண்ட். நல்லா இருந்துச்சு. ஓகே. தெரியல. செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. சூப்பர். செம்மையாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை சூப்பராக இருந்தது படம். காற்று நல்லா இருந்தது. பையன் தான் தூங்கி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங் அது ஃபுல்லாக இருந்து நல்லா இருந்தது. அதோட சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு.
இது தமிழ் படத்துக்கும் இந்த படத்துக்குலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? தமிழ் படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன்றாங்க. எடுக்க மாட்டுறாங்கல்ல, அது வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அவங்க ஒரு கான்செப்ட் வருது. அது ஆக்சுவலி 10,000 பி ரீமேக் மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் பார்க்குறது ரிசம்பிள் ஆச்சு. கொஞ்சம் இதெல்லாம் 10,000 பி சினிமா. பட் ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் அப்படி இருந்தது. நல்லா இருந்தது. அது எதுவும் தெரியல. ஆனால் ஆக்ஷன்லாம் வருது. ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. மியூசிக் வேறு.